ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சந்தோஷமான மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளை ஏசப்பா வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. இந்த காலை வேளையிலேருந்து இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறார். எவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஏசப்பா எங்கள் ஊருக்கு அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்க என்று எல்லாரும் பிரசங்கித்து எல்லா இடங்களிலும் பிரசங்கங்கள், பாடல்கள், எல்லா காரியங்களையும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம்ப்பா. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய சபை கரை திரை பிழை இல்லாத சபையாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஒன்றாவது. ரெண்டாவது, நீங்கள் பழுதற்று குற்றமற்ற ஒரு மனுஷனாக இருக்கீங்களா? பரிசுத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அதாவது சரீரமானது தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் தலையாக இருக்கிறது யார்? கிறிஸ்துவானவர் தலையாக இருக்கிறார். மீதி எல்லாம் நம்ம தான். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது ஹல்லேலூயா, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம சரீரம் பரிசுத்தமாக குற்றமற்றதா பழுதற்றதா பிழையற்றதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு தான் ஏசப்பா ஊருக்கு வர்றாரு. ரெண்டாவது வருகையில், இந்த வருகைக்கு அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், ஏசப்பா வருகை மிக சமீபம், மிக மிக சமீபம். எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா புற ஜாதி மக்களுக்கும் ஹல்லேலூயா என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். மத்தேயு 24:14 தெளிவாக சொல்லியிருக்கிறது. சுவிசேஷம் எல்லா புற ஜாதிகள், புற மதங்களா, எந்த புற இனத்தவரா, புற நாடுகளா, எல்லா இடத்துலையும் என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். பாருங்க, வேற லெவல். எங்களுடைய சபையில் பார்த்தீங்கன்னா 8123 லாங்குவேஜில் அன்றன்றுள்ள அப்பம், டெய்லி பிரெட், ராப் ஸ்டடி பகுதி. ஹல்லேலூயா. இந்த பகுதியை நாங்கள் அடித்து 40,000 50,000 என்று ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு சேர செய்கிறோம். அப்போ வேதத்தில் சொன்ன காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா? ஒரு இந்தியாவில், ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள்?